மோடி அவர்களே உண்மையாக ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறது உண்மையாக இருந்தால் இந்தியா முழுவதும் குடிசை இல்லாத இந்தியாவாக மாற்றுவேன் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? அந்த திராணி, அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதா? என்னுடைய கலைஞர் சொன்னார், குடிசை இல்லா தமிழகமாக மாற்றுவேன் என்று. அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்றைக்கு சென்ற ஆண்டு 1 லட்சம், இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்டி படிப்படியாக தமிழகத்தில் குடிசை இல்லா தமிழகமாக நாங்கள் மாற்றுவோம். இது உறுதி. ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பணத்தை எப்படி ஏமாத்துறாரு அப்படின்றதுக்காக கலாவா மேலவா கையை தூக்க முடியாதாங்க. நெத்தியில் என்னமா போட்டு குங்குமம் போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி, மூக்கில் என்னமா மூக்குத்தி இதுக்கு ஜிஎஸ்டி, காதில் என்னமா கம்மல் இதுக்கு ஜிஎஸ்டி, கழுத்தில் என்னமா வடை செயின் இதுக்கு ஜிஎஸ்டி, கையில் என்ன வளையல் இதுக்கு ஜிஎஸ்டி, கையில் இருக்கிற விரல்ல மோதிரம் இதுக்கு ஜிஎஸ்டி, போட்டுக்கிற ஜாக்கெட்டுக்கும் புடவைக்கும் ஜிஎஸ்டி, காலில் இருக்கிற கொலுசுக்கு ஜிஎஸ்டி, காலில் இருக்கிற விரலுக்கு இருக்கிற மெட்டிக்கு ஜிஎஸ்டி, அதையும் இல்லாம நடக்கிறதுக்காக வெறிப்படி போட்டு பாருங்க செருப்பு இதுக்கு ஜிஎஸ்டி. இப்படி ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருளுக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஒரு 10 பணக்காரனுக்கு வரி சலுகை செய்கிற ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி. இப்பேற்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தமிழகத்தை, தமிழனை தலைநிலை வைப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தை இன்றைக்கு தலைமுடிய வைக்க வேண்டும், பொருளாதாரத்தில் பின்தள்ளி வைக்க வேண்டும், கல்வியில் பின்தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியை திணிக்கிறார்கள். அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு தாய்மார் எழுச்சாங்க, பெரியம்மா, அவங்க சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வருவாரு, விடியலை தருவாரு. அந்த கூட்டத்தில் அப்போ தளபதி கேட்கிறார், என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னு பக்கத்தில் நிற்கிறாங்க. தேவன ஒரு கூட்டத்தில் என்ன சொல்றாங்க அந்த அம்மான்னு அப்படியே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு கையில் மைக்கை கொடுத்து மறுபடியும் சொல்லுமான்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வருவாரு, விடியலை தருவாரு, அவர் கலைஞரின் மகன் என்பதால் அப்படின்னா. எவ்வளவு ஒரு நம்பிக்கை! அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஸ்டாலின் வந்தா விடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கேட்டவங்க எல்லாம் இன்னும் விடியல அவங்களுக்கெல்லாம். ஏன்னா பார்த்து நைட்டு 12 மணிக்கு படுத்து காலையில 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கிறாங்க அவங்க. அதனால விடியல அவங்களுக்கு தெரியல சில பேருக்கு. அந்த விவகாரத்தை தனியா பேசலாம். இப்போ ஸ்டாலின் வந்துட்டாரு, விடியம் கொடுத்துட்டாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. அந்த சொல்லு எந்த அளவுக்கு செயலாக்கி இருக்கிறது. தேவதானப்பட்டி போறோம், ஒரு வீட்டில் பச்சை துண்டு போட்டுக்கிறாரு அம்மா, நீர்நிலைக்கு தலைவர். அவரை போய் பார்க்குறோம், என்னடா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு தம்பி. எப்படி விவசாயம்லாம் எப்படி இருக்கு? மகராஜ கலைஞர் ஆட்சிக்கு வந்த விவாதம் இலவச மின்சாரத்தை கொடுத்தாரு, விவசாய கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. சரி, மகிழ்ச்சி. இப்போ மத்தியில் இருக்கிற மோடி எப்படின்னு அவர் சொல்றார். விவசாயி சொல்றார், விவசாயிகளுக்கு விரோதமானவர் மோடி. வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பழி வாங்கிய காரணத்தினால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் டெல்லியை நோக்கி சென்று போராடி 1 நாள் 2 நாள் அல்ல, 15 மாதம் போராடி, வெயில் என்று பார்க்காமல், குளிர் என்று பார்க்காமல், மழை என்று பார்க்காமல் அங்கே போராடி சமைச்சு சாப்பிட்டு அங்கே உறங்கி 400 பேர் செத்தார்கள். 400 பேர் உயிர் போச்சு. அந்த உயிரும் அந்த உடலை சொந்த ஊருக்கு எடுத்து போய் அடக்கம் பண்ணல விவசாயி. அங்கேயே குழிக்கு வந்து புதைச்சிட்டு மறுபடியும் போராட்டம் பண்ணாங்க. காரணம், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேளாண் சட்டத்தின் மூலமாக விவசாயிகளை அடகு வைக்கிற ஒரு திட்டத்தை மோடி கொண்டு வந்தார். விவசாயிகளுக்காக சலுகை செய்த ஆட்சி திமுக ஆட்சி. விவசாயிகளுக்கு விரோதமான சட்டத்தை போட்ட ஆட்சி மோடி ஆட்சி. அதே குறிப்பா தேவதானம் பட்டம் சொன்னாலே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. விவசாயிகள் போராட்டம், பச்சை துண்டு போட்டு நம்போ, பச்சை பையன் சொல்லுவாங்க,
மூத்தவர் இருந்தார் பச்சை துண்டு பச்சையப்பன் பஸ்ல ஏறும்போது சொல்லுவோம். அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் 15 பைசாலிருந்து 16 பைசா ஒரு யூனிட் ஆகிட்டார். அப்போ ஒரு யூனிட் ஒரு பைசா ஏற்றதுக்காக எல்லாம் போராட்டம் நாராயணசாமி நாயுடு தலைமையில. அப்போ தேவகானம்பேட்டையில சொல்லவே தேவையில்ல, அளவு கடந்த போராட்டம். காரணம் எல்லாம் விவசாயிகள். அப்போ 21ஆம் தேதி அந்த பணம் கட்டல பீஸ்களை எடுத்துருவாங்க. அப்போ ஒரு பைசா சேர்த்து கட்ட முடியாதுன்னு தேவகானம்பேட்டை தான் முதல்ல அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கணக்குப்பா அப்புறம் மழை வந்தாங்க. அதுக்கு பிறகு கீழே வந்த பிறகுதான் ஆலமண்டியில் அந்த போராட்டம் இந்த ரோட்ல ஆரம்பிச்சது. அப்போ போக்குவரத்து சந்தித்தது. அப்போ அந்த நேரத்துல ஈபில இருந்து அலுவலர் வராரு. கேரியர் மோட்டர்ல கேட்க முடியல. உடனே கம்பத்துல ஏறி துண்டிக்கணும்னு சொல்றாரு. அவர் மேல ஏறிட்டாரு. விவசாயிகள்லாம் நிற்கிறாங்க. இங்க தேவகானம்பேட்டை நடந்தது சொல்றாங்க. அப்போ விவசாயிகள் கீழே நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன லைட்மேன் போர்மேன் உன் வேலைக்கு நீ மேலே ஏறிட்டல, அதோட சரி கீழே எங்க பூமி கால் வைக்க கூடாது, கீழே இறங்கக்கூடாது, அப்படியே கண்ணி பிடிச்சிட்டு போனி அப்படின்றாங்க. அப்போ விவசாயிகள் எந்த அளவுக்கு சிந்திக்க வச்சாங்க, எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இப்போ விவசாயிகளுக்கு விரோதமா மோடி வராங்க. சொன்னதை செய்தது திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில தேர்தல் வாக்குறுதியை நம்ம கொடுக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்கிறோம்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் சொன்னோம். இப்ப கொடுக்கிறோம். விடுபட்டவங்களுக்கும் இப்ப கொடுக்கலாம்னு சொல்றோம். ஆனா நாங்க சொன்னது செய்துட்டோம். மோடி ஒண்ணு சொன்னார் பாருங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டார். 2 தடவை ஆச்சு 3 தடவை ஆச்சு. அவர் சொன்னார், வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு சொன்னாரு? 15 லட்சம். 15 லட்சம் சொன்ன உடனே கலா தண்டபாணி போய் 2000 ரூபாய் போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை சொல்றீங்க. கலா தண்டபாணி ஓடி போய் ஒரு அக்கௌண்ட்டை போட்டாங்க 2000 ரூபாய். 15 லட்சம் வரும்னு கலா தண்டபாணி பார்க்குது. அப்படியே அதுல இருந்து 2000 ரூபாயில இருந்து பேங்க் விடிய சிஸ்டம் நீங்க உடனடியா லேவாதேவி பண்ணலன்னா அதுல இருந்து 500 இருந்து 1500 ரூபாய் எடுத்துட்டாங்க. 15 லட்சம் கொடுக்காத மோடி, நம்பி மோசம் பண்ண மோடி, கலா தண்டபாணி போன்ற சகோதரிகள் கணக்கு துவக்கி நம்பி 2000 ரூபாய் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கணக்கில் போட்டவங்களுக்கு நஷ்டம் 1500 ரூபாய். கேட்டா சர்வீஸ் சார்ஜ் 500 இருந்து 1500 எடுத்துட்டாங்க. இப்ப அது மட்டும் இல்ல, மோடி என்ன சொன்னார்னா, ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். இதுவரையிலும் ஒரு ஆளு கூட வேலை வாய்ப்பு அவர் கொடுக்கல. ஆனா நம்ம முதல்ல வெளிநாட்டுக்கு செல்கிறார், முதலீட்டாளர்களை அழைத்து வருகிறார், தமிழகத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்கிறார். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம ஆட்சி, சூரியன் ஆட்சி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இருக்கிறது. அதற்கு உதாரணம் வேற எங்கேயும் கடத்தாது. கைப்புண்ணுக்கு கண்ணாடிய வேற எங்கேயும் கடத்தாது. இங்க இருந்து 30 கிலோமீட்டர்ல திண்டிவனம் கலாக்குப்பத்தில் சிப்காட் வாங்கி 25,000 பேருக்கு வேலை துவக்கி இன்றைக்கு 7,000 பேரு நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க, படிச்சவங்க, குறிப்பா பெண் பிள்ளைங்க எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். சொன்னதை நாங்க செய்திருக்கிறோம். மோடி சொல்ல அது மட்டும் இல்ல, மோடி என்ன சொன்னா தெரியுமா? இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக ஆக்குவேன். பொருளாதாரத்தில் இந்தியாவில் எல்லோருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உருவாக்குவேன் என்று நாம சொல்றோம். எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு சமமாக திட்டங்களை போடுவோம் என்று சொல்றோம். அதுக்கு அந்த சம அந்தஸ்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி, அறிவு மிக மிக முக்கியம் என்பது எங்க பாட்டன் பெரியார் சொன்னார், எங்க தாத்தா அண்ணா சொன்னார், எங்க தாத்தா கலைஞர் சொன்னார். இளம் பேச்சாளர்கள் இப்ப பேசுறாங்க பாருங்க உரிமையோடு. கல்வியின் மூலமாக தான் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும், பெண் அடியே உழைக்க முடியும்.
பெண் உரிமையே கிடைக்க முடியும் பெரியார் சொன்னார். அந்த கல்வியின் மூலமாக இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து புதுமை பெண் திட்டத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் வரையிலும் நம்ம முதல்வர் செய்கிறார். ஆனா மோடி அன்றைக்கு அருமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களை பணக்காரன் ஆக்குவேன் என்று சொன்ன மோடி இன்றைக்கு இந்தியாவில் 20 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளார்கள். இது ஏதோ எங்களுடைய புள்ளி விவரம் அல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது 20 கோடி பேர். அந்த 20 கோடி பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா இல்ல, தமிழ்நாட்டில் யாராவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி பட்டினியா கிடந்து பட்டினி சாவு தமிழகத்திலே நடைபெற்று இருக்கிறதா? இல்லை. காரணம், தமிழகத்திலே விவசாயிக்கு கலைஞர் செய்த நன்மை, தமிழகத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000, 5000, 6000 கிடைக்கிற அளவுக்கு கலைஞருடைய மகன் தளபதி செய்த திட்டம் இன்றைக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்திருக்கிறது. எனவேதான் பசி பட்டினி பஞ்சம் இங்கு இல்லை. ஆனால் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற அந்த இந்தியாவில் 20 கோடி பேர் இன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் உயர்த்திலே எல்லார் கையிலும் பொருளாதாரம் வரும்னு சொன்னார் மோடி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்துக்கும் மோடி 3 முறை முதலமைச்சராக இருந்தாரு. குஜராத் அந்த போன்ற இடங்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் இங்கே ஊடகங்கள் பத்திரிகைகள் இருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தை நான் இங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் தான் இங்கே வாசிக்கின்றேன். அதில் என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, வட இந்தியாவில் உள்ள மக்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்கிறது, வறுமையில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள், அதற்கு என்ன காரணம்? அங்கே 10 மார்வாடிகளுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக ஆட்சி நடத்துகிற மோடி இங்கே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஏழையின் கண்ணீர் கூறிய வாதத்துக்கு சமம் என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா. அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று அந்த சமத்துவம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் தங்க வியாபாரம் 8 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடக்குது. இந்தியாவில் முழுக்க 28 மாநிலம் 8 ஒன்றியங்கள் 8 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம். அதுல இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் 2 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடந்தது. அதில் குறிப்பாக சென்னையில் மட்டும் 90 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடந்தது. அப்ப அந்த தங்கத்தை வாங்குறவங்க யார்? ஏழை எளிய மக்கள். அந்த ஏழை எளிய மக்கள் 1 பவுன் 2 பவுன் அப்படின்னு வாங்குற சக்தி எப்படி வந்தது? திமுக ஆட்சி செய்த சாதனைகள் மூலமாக, நன்மைகள் மூலமாக அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் மூக்குத்தியும் கம்மலும் வாங்கி போடுகிற சக்தி அவங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் தங்கத்தை வியாபாரம் பண்ணுகிறான தங்க வியாபாரிகள் இருக்கிற இடத்துல ஏழைக்கு அங்கே வாழ்வில்லை. 10 பணக்காரனுக்கு டாடா, பிர்லா, அம்பானி, மும்பானி, முகேஷ் போன்றவர்களுக்கெல்லாம் அங்கே கோடிக்கணக்கான பணம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி தமிழகத்தில் கலைஞர் செய்தார், கலைஞருடைய மகன் தளபதி செய்தார். ஆனா விவசாயிகள் கடன் தள்ளுபடி அல்ல. மோடி ஆட்சியில யாருக்கு கடன் தள்ளுபடி தெரியுமா? டாடா, பிர்லா, அம்பானி, மும்பானி போன்றவர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. அது மட்டுமல்ல, வரா கடனாக அவன் வாங்கிய கடன் வரா கடனாக அதை படித்து தள்ளுபடி செய்தார்கள். சாதாரண விவசாயி, சாதாரண பெட்டி கடை வைத்திருக்கிறவர்கள் 10,000, 20,000 கடன் வாங்கினால் அது தள்ளுபடி செய்யறதுக்கு மனசு இல்லாத மோடி லட்சக்கணக்கில் 1000, 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி என்றவர்களுக்கு பெரிய மிராசுதாரர்களுக்காக ஆட்சி நடத்துகிற லட்சம் தான். அதே நேரத்தில் இங்கே வீடு கட்டுவதற்கு பங்களிப்பை கொடுப்பதில் மோடி பின்வாங்குகிறார். ஆனால்
இன்றைக்கு கலைஞருடைய கனவு இல்லமாக 3 லட்சம் ரூபாயில் திட்டம் எல்லாம் தமிழகத்தில் குடிசையில்லா தமிழகமாக மாற்ற வேண்டும். எங்கள் கொள்கை லட்சியம் எல்லோரையும் சமமாக கொண்டு வர வேண்டும். பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆண்டான் அடிமை இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு வீடு கட்டி கொடுப்பதில் 3இல் 1 பங்கு கொடுக்கிற மோடி 2 பங்கு நம்முடைய முதலமைச்சர் வழங்குகிறார். கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு 3 லட்சம் வழங்குகிறார். நாங்கள் கேட்கிறோம், மோடி அவர்களே, உண்மையாக ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறது உண்மையாக இருந்தால் இந்தியா முழுவதும் குடிசை இல்லாத இந்தியாவாக மாற்றுவேன் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? அந்த திராணி, அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதா? என்னுடைய கலைஞர் சொன்னார், குடிசை இல்லா தமிழகமாக மாற்றுவேன் என்று. அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்றைக்கு சென்ற ஆண்டு 1 லட்சம், இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்டி படிப்படியாக தமிழகத்தில் குடிசை இல்லா தமிழகமாக நாங்கள் மாற்றுவோம். இது உறுதி. ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னும் சொந்த வீடு இல்லாமல், சொந்த வீட்டு மனை பட்டா கூட இல்லாமல், கூரை வீட்டிலே, குடிசை வீட்டிலே இந்தியாவில் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். எனவே இன்றைக்கு இந்தியாவில் பொற்கால ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய ஆட்சிக்கும் அங்கே மத்தியில் இருக்கின்ற மோடி ஆட்சிக்கும் ஓரிரு கருத்தை நான் கூடிட்டு மீதி கருத்தை அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்கள் சொல்ல இருக்கிற காரணத்தினால் ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம். நம்ம பணத்தை எப்படி ஏமாத்துறாரு அப்படின்றதுக்காக. கலாவா மேலவா சீக்கிரமா, மோடி பணம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, சீக்கிரமா. கையெழுத்து கும்பிடுறாங்க, கும்பிடுறாங்களா தெரியுதா? இவங்க கணக்கு வைப்போம், பேரு கலவ தண்டபாணி. ஆமா, இப்போ மோடி நம்மகிட்ட எப்படி பைசாவை கொடுக்குறாருன்னு சொல்லிப்பாரு, எப்படியெல்லாம் இருக்கிறாருன்னு. நெத்தியில் என்னம்மா போட்டு குங்குமம் போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி, மூக்கில் என்னம்மா மூக்குத்தி இதுக்கு ஜிஎஸ்டி, காதில் என்னம்மா கம்மல் இதுக்கு ஜிஎஸ்டி, கழுத்தில் என்னம்மா வடை செயின் இதுக்கு ஜிஎஸ்டி, கையில் என்ன வளையல் இதுக்கு ஜிஎஸ்டி, கையில் இருக்கிற விரல்ல மோதிரம் இதுக்கு ஜிஎஸ்டி, போட்டுக்கிற ஜாக்கெட்டுக்கும் புடவைக்கும் ஜிஎஸ்டி, காலில் இருக்கிற கொலுசுக்கு ஜிஎஸ்டி, காலில் இருக்கிற விரலுக்கு இருக்கிற மெட்டிக்கு ஜிஎஸ்டி. அதையும் இல்லாம நடக்கிறதுக்காக வெறிப்படி போட்டு பாருங்க செருப்பு இதுக்கு ஜிஎஸ்டி. இப்படி ஒட்டு மொத்தமாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருளுக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஒரு 10 பணக்காரனுக்கு வரி சலுகை செய்கிற ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி. இப்பேற்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிற தமிழகத்தை, தமிழனை தலைநிமிர வைப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தை இன்றைக்கு தலைமுறைய வைக்க வேண்டும், பொருளாதாரத்தில் பின்தள்ளி வைக்க வேண்டும், கல்வியில் பின்தள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகலாம் இந்தியை திணிக்கிறார்கள். இங்க சொன்னார்கள் அழகா, இந்தி படிச்சவெல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கு கொஞ்சம் நேரடியா பார்த்த வாய்ப்பு எனக்கு. ஏன்னா வெளிநாட்டு துறையெல்லாம் பார்த்தல, எல்லா மாநிலத்துக்கு போனா இந்தி படிச்சவருடைய நிலை என்னன்னு தெரியுது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம இருக்கிறோம், கூலி வேலை செய்யறோம், பிழைக்கிறோம். இங்க சென்னையில போனீங்கன்னா அங்க சிக்னல் இருக்கும், பஸ் நிறுத்தி டிராபிக்கை குறைப்படுத்துவாங்க. அப்போ கையில குழந்தை, இடுப்புல குழந்தை வச்சு கிழிஞ்ச துணியோட, அழுக்கு துணியோட அவர் லேடி வந்து நிற்கும். அந்த லேடி வந்து நின்று கேட்கும், பையா அப்படின்னு கேட்கும், பையா கொடுங்க ஏதாவது அப்படின்னு கேட்கும். அப்போ இந்திக்காரன், இந்தி படிச்சவன் தமிழ்நாட்டில் வந்து சிக்னல்ல பிச்சை எடுக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறவர் மோடி. இங்க தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தமிழர்கள். இந்த தமிழர்களை பார்த்து நீங்கள் ஏளனமாக பேசினால் தமிழன் தாழ்ந்தவன் அல்ல,
எந்த காலகட்டத்திலும் கொள்கைக்காக லட்சியத்திற்காக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வான். வீரன் சாக மாட்டான், கோழை வாழ மாட்டான் என்று கலைஞர் சொன்னதை போல தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தினுடைய கவனத்தை, இந்தியாவுடைய கவனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களின் செல்லப்பிள்ளை, கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக. 72 வயதை கடக்கின்ற முதலமைச்சர் வாழ்க 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 என்று சொல்லி இளைஞரணிக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.